இதனால் உங்கள் அலைச்சல்கள் குறையும், உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வீடு, வாகனம், நிலம் போன்றவை வாங்கும் யோகம் கிட்டும். 8ஆம் இடத்தில் ஓர் கிரகம் உச்சம் அடையும் பொழுது லாட்டரி யோகத்தை ஏற்படுத்துகிறது. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் 8இல் குரு பகவான் உச்சம் அடைவதும் புதையல் யோகத்தை குறிக்கிறது. எனவே இந்த வருடத்தின் இறுதிக்குள் ஒரு பெரும் தொகை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் கிடைக்கும். நிச்சயமாக இந்த வருடத்தில் வீடு அல்லது நிலம் அல்லது மனை உங்கள் கைக்கு வரும். இவை உங்கள் உழைப்பினால் தான் ஏற்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. உங்கள் பாட்டன் வழி சொத்து நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவை நல்ல முடிவு ஏற்பட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். அல்லது உங்கள் தந்தையாரின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்கள் மனைவி வழி அல்லது கணவன் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரலாம். லாட்டரி போன்ற விஷயங்கள் மூலம் பெரும் பணம் வரக்கூடும். ஆன்லைன் விளையாட்டுகள் அல்லது ட்ரேடிங் மூலமும் அதிக லாபம் உங்களால் ஈட்ட முடியும். நிச்சயமாக இந்த வருட இறுதிக்குள் எதிர்பாராத இடத்திலிருந்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் திசா புக்திகளுக்கு ஏற்ப அவை லட்சங்களில் கிடைக்குமா அல்லது கோடிகளில் கிடைக்குமா என்பது நிர்ணயிக்கப்படும். இந்த வருடத்தின் இறுதியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவார். அதற்கு முன் உங்களுக்கு இந்த யோகமானது ஏற்பட்டுவிடும். 8ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சமாவதாலும் அவரின் பார்வை வலுவாக 4ஆம் இடத்தின் மீதும் 2ஆம் இடத்தின் மீதும் விழுவதால் நிச்சயமாக சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஆடம்பர பொருட்சேர்க்கை போன்றவை ஏற்படும். பொருளாதார ரீதியாக உங்கள் குடும்பம் தன்னிறைவை அடையும். 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தன் 7ஆம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலை மற்றும் தொழிலில் மிகுந்த கவனமாக இருங்கள். வேலையாட்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீர்கள். தொழிலில் வரவு செலவுகளை ஒரு முறைக்கு இருமுறை கணக்கு பாருங்கள். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். வேலையில் நீங்கள் வேறு கிளைகளுக்கும் மாற்றப்படலாம். உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கர்மகாரகரான சனி பகவான் உங்கள் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் வேலையில் பஞ்சுவாலிட்டி என்பது மிகவும் அவசியம். இதுநாள் வரை நீங்கள் செய்த தவறுகள் பெரிதாக கண்டு கொள்ளப்பட்டிருக்காது. ஆனால் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் சிறிய தவறு செய்தாலும் அந்த தவறு பூதாகரமாக வெடிக்கும். எனவே வேலை செய்யும் இடத்தில் அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாதீர்கள். உங்களின் வேலையை மட்டும் திறம்பட செய்வது நல்லது. தற்சமயம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்து வருகிறார். அது அவருக்கு பகை வீடாகும். அங்கு இருக்கும் அவரால் உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை செய்ய முடியாது. எனவே அவர் கடகராசிக்கு பெயர்ச்சியாகும் வரை சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான்